கென்யாவை நோக்கி ஒரு பயணம். அது ஏன் போகிறோம்னு சொல்லி இப்போ சொல்ல மாட்டேன். உங்களை நான் கென்யாவில் சந்திக்கிறேன். கென்யாவுக்கு என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். கென்யா கேம் வந்த கேபிசியில் 1200 ரூபாய்க்கு 1/2 கிலோ கிறிஸ்பி சிக்கன், எத்தனை பீஸ் எல்லாம் இல்லை, 1/2 கிலோ கிறிஸ்பி சிக்கன் 1200 ரூபா. அதை டேஸ்ட் பண்ண வாங்கினாங்க. வந்த பிறகு தெரியும் இந்த பெருசாக கேபிசி செஞ்சுட்டாங்க. அப்படியே பக்கத்தில் நம்ம மன்சூரா, அதுவும் தெரியும் தானே. கேபிசியில் 1/2 கிலோ சிக்கன் இப்படி இருக்காது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டாக பார்ப்போம், அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். வந்து ஜோசிப்போம், இல்லாட்டி அங்கே போய் கடையில் போய் சாப்பிடுவோம். செம்ம பிளான் உண்டு. அதாவது கொழும்பு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. செம்ம க்ளீனாக வர இருக்கு இடமும். ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்க. 1 கிலோ 2500, 1/2 கிலோ 1300, 250 கிராம் கொடுத்தாங்க 700 ரூபா. எதிர்பார்த்து வந்ததை விட செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம வந்து சவுண்டை ஒன்று உடைஞ்சிட்டு பாபிக்யூ, கிறிஸ்பி சிக்கன், குல்ஃபி, ஜூஸ் பார், பர்கர் எல்லாமே இருக்குது. ஒரு கிறிஸ்பி சிக்கனை ஓட பண்ணிட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மற்றதில் ஓட பண்ணேன். இதுதான் காஃபி கேஜி. அளந்து பார்க்க கூட தெரியல. அயனிக் தர மாட்டேன், ரோஸ் பண்ண சாப்பிட்டு பார்க்க. புளிக்கு நல்லா 1300 ரூபாய்க்கு பேர்த் மாதிரி தான் இருக்கு. மயோனிஸ் தனியாக தான் வாங்கணும். மயோனிஸ் ஒன்று 50 ரூபா. டேஸ்டாக இருக்கு. சிக்கன் எடுத்தாச்சு, மயோனிஸ், பரோட்டா. ஆனால் வந்து இதில் ஒரு ஸ்பைஸியாக ஒன்றுமே இல்லை. 2 பேர் எடுத்தால் வந்து இது திகட்டும். எல்லாமே முதலேயுமே உரைப்பில்லை தானே, தோசைமே எதுவும் உரைப்பில்லை. கிரேவின்னு சொன்னால் அடிச்சதெல்லாம் கேபிசியில் இல்லை கிரேவி. அப்படி இருக்குன்னா மன்சூராலாம் கிரேவி இருக்கும். அதுக்காண்டி இப்போ ஒரு ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். பரோட்டா வைப்போம். ரைஸோட எது சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் உரைப்பாக போட்டால் நல்லா இருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது. கொஞ்சம் உரைப்பாக போட்டால் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு சட்டிலாக இருந்தால் வந்து திகட்டு தரங்க மாதிரி பார்ப்போம். அடுத்தது ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். செம்ம செட்டப் உண்டு. கேபிசியும் மன்சூராவும் கொலாபரேஷன். மன்சூராவில் இங்கே பாபிக்யூ இல்லை, ஆனால் ரைஸ், கொத்து, பிரியாணி எல்லாமே இங்கே இருக்குது. கேபிசியில் வந்து அதுகள் இல்லை. பாபிக்யூ அதே மாதிரி வித்தியாசமான கிறிஸ்பி சிக்கன், குல்ஃபி, ஜூஸ் அதெல்லாம் இவங்க வச்சுருக்காங்க.
உரைப்பா சாப்பிடுவோம் இந்த இதை ஓட பண்ண சொன்னால் அதுவும் இனிப்பாக தான் வரும் போல இருக்காது. இதை பார்க்க கிள்ளி பேசோட சாப்பிடு. அது தில்லி பேசலாம் சாப்பிடும். கிறிஸ்பி சிக்கன் நடுவில் வச்சுட்டு. ஐயோ இப்போ இந்த ரெக்ரோட வந்து வீடியோ எடுத்து சாப்பிடுறதுக்கு இல்லை நல்லா இருக்கு. ஆனால் அந்த உரைப்பு தான் இல்லை. எக் ரைஸ் வாங்கி அதை கிறிஸ்பி சிக்கன் ரைஸாக சாப்பிட்றோம். வேறு வழி தவிர்த்து இல்லை. நல்லா தான் இருக்கு. வெற்றிகரமாக எல்லா டைம் சாப்பிட்டு ஐயோ நம்ம முடிஞ்சிட்டோம். ரைஸில் லைட்டாக அரிசி அவியாத மாதிரி ஒரு பேர் பசி ஒன்று சாப்பிட்டாரு. ஆனால் இது மிச்சம் இருக்குது. பரோட்டாவும் மிச்சம் இருக்குது. கிறிஸ்பி சிக்கனுக்கு பரோட்டா செட் ஆகுது. கிறிஸ்பி சிக்கனுக்கு ரைஸ் அடிச்சு சாப்பிட்டா உண்டு. கிறிஸ்பி சிக்கன் ரைஸ் அடிச்சு சாப்பிட்டாது இருக்குது. இது வந்து ஒரு 3 பேருக்கு நல்லா இருக்குது. இந்த பக்கெட் ஒன்றும் 1 கிலோ பக்கெட் ஒன்றும் ஒரு ஃபுல் ரைஸ் ஒன்று எடுத்தால் சரியாக இருக்கும். ஒரு கிரேவி ஒன்று இருந்தால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். ரைஸுக்கு இன்னும் பில் வரல. அண்ணா ஃப்ரீயாக தந்துருப்பார் போனதுக்கு. நன்றியை வெளியே வச்சுட்டு நாங்கள் வெளிக்கிறோம். அண்ணா வந்து நன்றியை உடனே ஹோட்டலில் கொடுத்துட்டு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க. 600 ரூபாய் வேலை போல. அண்ணா வந்து இதை தந்தார். மனுஷன் போல இருக்காரு. பிச்சைக்காரங்க இப்படிதான். பில்ல காலாவே ஃப்ரீயாக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு மொத்தமான பில் வந்து 2500 ரூபா. பாபிக்கு அது இதுக்கெல்லாம் 1900. ரைஸ் 600 ரூபா. 2000 எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 3 பேர் மடிவாசம். பசியோடு இருந்தால் காணாது. கொஞ்சம் பசியோடு இருந்தால் மடிவாக 3 பேர் சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடலாம். சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கலாம். தேவைன்னா ஜூஸ் குடிக்கலாம். அப்போ வித்தியாச செட்டப்போடு வேறு லெவலாக செஞ்சுருக்காங்க. அப்படியே தொடர்ந்து செஞ்சால் நல்லா இருக்கும். அதை விட இடம் நல்லா க்ளீனாக இருக்கும். சரி போவோமா?